ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இன்ஃப்ளேஷன் அண்ட் எஃப்டிஐ. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மார்க்கெட்டில் ஒரு கிலோ தக்காளி இன்றைக்கி ஒரு 20 ரூபா கொடுத்து வாங்குறோன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் ஆகிடும். ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, persistent ரைஸ் இன் த ப்ரைஸ் லெவல்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் இங்கே அந்த டொமேட்டோ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப அதிக அளவு ரைஸ் ஆகிடும், லீடிங் டு எ ஃபால் இன் த கரன்சிஸ் பர்ச்சேசிங் பவர். அதனால் இப்போ நம்ம ஒரு கிலோ தக்காளி 20 ரூபா விற்கும்போது ஒரு 2 கிலோவாக வாங்குவோம். அதே ஒரு கிலோ தக்காளி ஒரு 50 ரூபாயாக விற்கும்போது ஒரு கிலோ வாங்குறதே சந்தேகம், அரை கிலோவாக வாங்கிட்டு வந்துடும். அதனால் நம்மளோட பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிடுது. இதுதான் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன். இதுக்கு ஆப்போசிட் தான் பார்த்திங்கன்னா டீஃப்ளேஷன். விலை ரொம்ப கம்மியாகிடும், பர்ச்சேசிங் பவர் பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அதாவது ஒரு கிலோ தக்காளி இப்போ 20 ரூபா விற்குது, மறுநாளே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தக்காளி ஒரு 2 ரூபா விற்குது அப்படின்னா நம்ம ஸோ ஒரு கிலோ வாங்குகிற இடத்துல 10 கிலோவாக வாங்கிடுவோம். ஸோ இதோடைய எஃபெக்ட் எங்கே இடிக்கும் பார்த்திங்கன்னா, கண்ட்ரியோட அந்த ஜிடிபி, ஒரு நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜிடிபியை மெயின் டேர்மாக வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இடிக்கும். ஒரு கண்ட்ரிக்கு இன்ஃப்ளேஷன் நல்லதா இல்லை டீஃப்ளேஷன் நல்லதா பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கலாம், ஆனால் டீஃப்ளேஷன் அந்தளவுக்கு சுத்தமாக நல்லதே இல்லை. ஏன்னா ஒரு கண்ட்ரியோட க்ரோத்தை ரொம்ப கம்மி பண்ணிடும் டீஃப்ளேஷன். ஆனால் இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது அதாவது ஓரளவுக்கு இருக்கலாம், ஒரே இடியாக அதிக ப்ரைஸ் லெவல் ஆச்சுன்னா அது மக்களை ரொம்ப பாதிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்ஃப்ளேஷனுக்கான காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 டேர்ம் சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிமாண்ட் புல், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் அப்படின்னு 2 டேர்ம் சொல்லுவாங்க. டிமாண்ட் புல்லில் என்னென்ன தான் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் பிளாக் மணி அதிகமாக ஆகும்போது கண்ட்ரியில் மணியே இல்லை, அப்போ அந்த பொருளோட விலையை அதிகப்படுத்தி மக்கள்கிட்ட பணம் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ பிளாக் மணி அதிகமாக ஆகும்போது அங்கே இன்ஃப்ளேஷன் ஏற்படும். அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி, அதாவது நம்ம மானிட்டரி பாலிசினா என்னென்னா நம்ம ஆர்பிஐ பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்போம். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இந்த மாதிரி டேர்ம் எல்லாம். ஸோ அது ஆர்பிஐ ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் அந்த லோன் வாங்குறது எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அந்த நேரத்தில் இன்ஃப்ளேஷன் நடக்குது. அதாவது ஆர்பிஐ ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிறாங்க பார்த்திங்கன்னா, அவங்கள்ட்டே மணி இருக்காது, ஏன்னா இன்ஃப்ளேஷன்னால். ஸோ அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி தான் மெயினாக ஆக்டர்ஸ் கேட்டலிஸ்ட் ஃபார் இன்ஃப்ளேஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனோட காசஸில் டிமாண்ட் புல் சைடில் இந்த டேர்ம் எல்லாம் வரும். பிளாக் மணி, ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி, இதெல்லாம் அந்த சைடு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஸோ புல் அண்ட் புஷ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதிகளவு மக்கள்கிட்ட பணம் நடமாட்டம் அதிகமாக இருக்கும்போது, அதாவது அதிகளவு வேஜஸ் அவங்களுக்கு கிடைக்கும்போது, இல்லை டேக்ஸஸ் ஒரு கண்ட்ரியில் அதிகப்படுத்தும் போது, ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா இன்கம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பொருளும் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, ஒரு சைடு பார்த்தா பே கமிஷன், ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் தான். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் இருக்கான்னு கேட்டால் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரி க்ரோத் நம்ம 12th 5-year பிளான் படி பார்த்திங்கன்னா ஒரு 8% கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நடுவில் நிறையா டிமானிட்டைசேஷன் அதெல்லாம் இருக்கும்போது பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ட்ரி ஜிடிபி க்ரோத் கம்மியானுச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் மீடியமாக இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு அந்த கண்ட்ரி க்ரோத் நல்லா தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக போகும்போது தான் அந்த கண்ட்ரியோட க்ரோத் ரொம்ப ஃபால் ஆகும். ஜென்ரலாக ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளேஷன் ஒரு கண்ட்ரியில் வந்துடுச்சுன்னா அதனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் தான் வரும் பார்த்திங்கன்னா, லெண்டர்ஸ் ரொம்ப சஃபர் ஆவாங்க. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி. ஸோ அவங்க இப்போ நமக்கு லோன் தராங்க.
ஸோ அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அந்த இடத்துல நம்மளால் கரெக்டாக அந்த லோனை வாங்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு கிலோ தக்காளி 20 ரூபா விற்கும்போது வாங்குவோம். அதே 50 ரூபா விற்கும்போது அதை வந்து ஒரு அரை கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி குறைச்சி தான் வாங்கிப்போம். அதனால அந்த விற்கிறவங்க, அதாவது கொடுக்குறவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு பொருள் ரொம்ப விலை அதிகமாகும்போது அதை வந்து மற்ற கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வாங்குவாங்க. ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து அன்ஃபேவரபுளாக ஆகிடும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து லெண்டர்ஸ் அவங்களே அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா காமன் மேன் ஒரு பொருளை வாங்குறவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ காமன் மேன் கெட் அஃபெக்டட். இதனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் ஆகிடுது. அதாவது ஒரு மந்த நிலையில் வந்துடுது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக எஃப்டிஐ, அதாவது புவர் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட், வெளிநாட்டிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு பொருளை வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பர்ச்சேசிங் பவர் கெப்பாசிட்டி இல்லை. அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாயிடும். ஸோ இதெல்லாம் மீறி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்ஷன் எல்லாமே இருந்தால் தான் அதில் வர இன்கம் வச்சு சேவிங் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லாதப்ப சேவிங்ஸும் கம்மியாகிடுது. இதுதான் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக வர்றதுனால வர எஃபெக்ட்ஸ். ஸோ இதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் தான் எடுக்கலாம், என்ன ரெமெடி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர், அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் தான் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்னா என்னென்னா, இப்போ நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அதுக்காக நிறைய ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரோம். ஒரு நார்மல் ஃபார்மர்ஸ்க்கும் வந்து அந்த லேண்டுன்றது போய் சேரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்துக்கு வர்றது, சின்ன சின்ன இடத்த வந்து கரெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஐஎம்எஃப் ரெக்கமெண்டேஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வர்றது தான் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம். அடிக்கடி வந்து கொஞ்சம் நியூ கரன்சிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்ஃப்ளேஷன்ஸை ரன் அவே பண்ணணும்னா அடிக்கடி வந்து நியூ கரன்சிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக 2016 கூட பார்த்தீங்கன்னா 500 rupees 1000 rupees அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதெல்லாம் எடுத்துகிட்டு 2000 rupees இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசியில் ஐஎம்எஃபோட ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசினா என்ன? அதாவது பப்ளிக் டெப்ட், இந்த அதாவது என்பின்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன், நான் பெர்ஃபார்மிங் அசட். ஸோ அந்த மாதிரி மக்கள்கிட்டருந்து வராத கடன் எல்லாம் சரிப்படுத்தினா தான் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் சொல்லுவாங்க. அதாவது மந்த நிலையில் இருக்கும் ஃபினான்ஷியலாக எல்லாமே. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்சிடிஸ் ரிஃபார்ம். ஸோ இப்போ கவர்மெண்ட்டோட பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய செலவு தான் பார்த்திங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்சிடிஸ் நிறைய தராங்க. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக எங்கே போய் சேரணுமோ சேரறதில்ல. ஸோ அதனால் சப்சிடிஸ் ரிஃபார்ம் பண்ணுங்கள். வேறு என்ன பார்த்திங்கன்னா இது ஃபிஸ்கல் பாலிசியில். தேர்ட் ஒன் என்னென்னா எக்ஸ்டர்னல் செக்டரில் என்னென்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகப்படுத்துங்க. எக்ஸ்போர்ட் அதிகமாக படுத்தும் போது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்படி தான் பண்ணிங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்து 7.2% இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் தான் பண்ணிங்கன்னா 2018 வந்து 7.7% ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஐஎம்எஃப் அவங்க வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் தந்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் அதை வந்து அறிவிப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ, யூனிவர்சல் பேசிக் இன்கம், இந்த கான்செப்டை கொண்டு வாங்க. அதாவது யூனிவர்சல் லெவலில் நான் ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு ரொம்ப ரிச்சான பர்சனுக்கும் அந்த இன்கம் வந்து ஈக்குவலாக போய் சேரும். ஸோ அதே மாதிரி அந்த கான்செப்ட் இந்தியாவில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி. ஸோ இன்சால்வன்சி பேங்க்ரப்சினா அகெயின் அந்த என்பிஏ கான்செப்ட் கீழே தான் வரும், வராத கடன்கள். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட் செக்டர்,
அதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய பில்ஸ் ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அது அவங்களோட சொத்தாக காட்டாமல் அவங்களோட ரிலேட்டிவ் அந்த மாதிரி காட்டி அவங்க வந்து அதை வந்து அதிகமாக சேமிச்சுக்கிறாங்க. ஸோ அதில் தான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தர் தான் சொல்லியிருக்காரு. அந்த ஆத்தர் நேம் என்னன்னா ஜெட்ரிக் லெய்த் ராஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இஸ் லைக் சின், அது வந்து ஒரு கஷ்டமானது தான். ஸோ எவ்ரி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதை கண்டிப்பாக விட்டுடணும், டினவுன்ஸ் இட். எவ்ரி கவர்மெண்ட் டினவுன்ஸ் இட் அண்டு எவ்ரி கவர்மெண்ட் ப்ராக்டிசஸ் இட். ஸோ அதை வந்து எப்படி சமாளிக்கணும், எப்படி விடணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் லைக் சின், எவ்ரி கவர்மெண்ட் டினவுன்சஸ் இட் அண்டு எவ்ரி கவர்மெண்ட் ப்ராக்டிசஸ் இட். இதை யார் சொல்லியிருக்காருன்னா ஃப்ரெட்ரிக் லெய்த் ராஸ் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டாப்பிக்கு நோட்ஸ் தரலன்னு நினைக்காதீங்க. நான் என்ன பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக என்னென்ன பாயிண்ட்ஸ் எதுக்கிட வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணும்போது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா எஃப்டிஐ. இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம எக்கனாமிக்ஸ்னு வந்தால் இந்த டாபிக் கண்டிப்பாக படிப்போம். எஃப்டிஐனா என்னென்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த எஃப்டிஐன்றது எப்போ ஃபேமஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா 1991 நரசிம்மராவ் பீரியடில் தான். ஏன்னா அப்போ தான் எல்பிஜி என்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, லிக்விட்சேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ அந்த குளோபலைசேஷன் அந்த கான்செப்ட் அதுக்கீழே தான் பார்த்திங்கன்னா இந்த எஃப்டிஐ தான் வந்திருக்கும். அதாவது எஃப்டிஐன்றது ஒரு வெளிநாட்டு கண்ட்ரி அவங்க வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட அப்ஜெக்டிவ் என்ன பாருங்கள். ஒரு கண்ட்ரி வந்து அவங்க கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மற்ற கண்ட்ரியில் ஏன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஓபி, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இப்போ நம்ம கண்ட்ரிலேருந்து ஒரு பொருளை வாங்கிக்கிறாங்க. ஸோ அதை வந்து அதுக்கு பதிலாக நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து பல மடங்கு வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய விஷயம் அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு சைடு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் பண்ணிவிடுவாங்க. அதே சமயத்தில் அவங்களோட க்ரோத்தும் ரொம்ப அதிகமாகிடும். இந்தியா ஏன் இதுக்கு அலோவ் பண்ணுது, இந்தியாவோட நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம இந்தியன் ருப்பியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஒரு கண்ட்ரி வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ நம்ம கண்ட்ரிலையும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது மூலமாக நம்ம கண்ட்ரியோட ருப்பி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். மற்ற கண்ட்ரி குளோபல் கரன்சி இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ருப்பியும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்ன்றதுனால தான் இந்தியாவும் இதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்னும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட் 2007 to 2018 என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா எஃப்ஐபிபின்னு ஒரு கான்செப்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டு அப்படின்னு கான்செப்ட். அதாவது அது ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் எஃப்டிஐன்றது நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க 2017 to 2018. ஸோ அதுக்கு பதில் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஃப்டிஐன்றது பார்த்திங்கன்னா ஃபெரான்னு சொல்லுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1999. ஸோ அந்த இதுபடி தான் இந்தியாவுக்குள்ளே மெயினாக வந்திருக்கும். அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 1991. ஸோ இந்த ஃபெரா ஆக்ட் மூலமாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபெமானு ஒன்று வந்திருக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்டிஐயோட மெயின் செக்டார்ஸ் தான், எந்தெந்த செக்டாரில் தான் அவங்க மெயினாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா சர்வீசஸ் அண்ட் டெலிகாம், அதுக்கப்புறம் ட்ரேடிங், எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட் செக்டார், இங்கே தான் வந்து அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து 100% எஃப்டிஐ பண்ணலாம் அப்படின்னு சில செக்டார் தான் ஒதுக்கியிருக்காங்க. சிவில் ஏவியேஷன், அனிமல் ஹஸ்பண்டரி, நெக்ஸ்ட்டு ஃபார்மசூட்டிகல்ஸ். ஸோ இந்த செக்டாரில் தான் பார்த்திங்கன்னா 100% எஃப்டிஐ வந்து நம்ம இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கண்ட்ரிக்கு பல்காக எஃப்டிஐ பண்ணுற கண்ட்ரிஸ் தான் எதுன்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், நெதர்லாண்ட், ஜப்பான், மாரிஷஸ், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் பார்த்திங்கன்னா பல்காக எஃப்டிஐயை நம்ம கண்ட்ரி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த எஃப்டிஐ பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகும்.
ஸோ இந்தியாவில் ஒரு சின்னதாக ஒரு சின்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு சின்ன பிஸ்னஸ் போயிட்டு இருக்குன்னா, அதில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய டெக்னாலஜி, நிறையா மார்க்கெட்டு ப்ரோக்ராம்ஸ் இந்த மூலமாக நிறையா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காம்படிஷன் வந்து அதிகமாகும் இந்தியாவில். ஸோ அவங்க வந்து இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நம்ம ஓன் இந்தியன் பீப்புள் வந்து இன்னும் அதிகமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் அதிகமாகும். மெயினாக இந்தியாவில் ஏன் அதை அலோவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். ஸோ நம்ம கண்ட்ரீஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அது மூலமாக தான் தர முடியாத அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரி எஃப்டிஐ மூலமாக வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அது மூலமாக நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க. 4th பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரேஷன் டு குளோபல் எக்கனாமி. ஸோ பல கண்ட்ரி வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட டெக்னிக்ஸ், அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஸோ அவங்க கூட ஒரு டீல் ஏற்படும். அது மூலமாக நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்டெக்ரேட் ஆகிக்கலாம். 5th பாயிண்ட் என்னென்னா, டெக்னாலஜி டிஃப்யூஷன் அண்டு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். எஃப்டிஐ பண்ணுறதுனால வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜி எல்லாம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவுட் சோர்சிங் நாலேஜ், இந்த ஐடி செக்டார்லேருந்து நிறையா அவுட் சோர்சிங் நாலேஜ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதே சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜ் தான் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியில் இருக்கிற நிறையா ஒரு சமயம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகிறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சைடு இம்ப்ரூவ் ஆனாலும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க டம்ப் பண்ண வைக்கிறாங்க. இதை தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பீரியட்லேயும் பார்த்துருப்போம். பிரிட்டிஷ் வந்து அவங்க பொருளெல்லாம் நம்ம இந்தியாவில் வந்து இறக்கிட்டு நம்மளோட பேசிக்கான தொழிலை தான் வந்து அந்தளவுக்கு முன்னேற விடாமல் செய்வாங்க. ஸோ அதுதான் வந்து எஃப்டிஐ அதிகமாக வந்து இந்தியாவில் வந்தால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்திங்கன்னா, கேரண்டி இருக்காது. அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கேரண்டியும் தர முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ராடக்ட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வேறு என்ன பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு விஷயம்னு பார்த்தா அதில் கண்டிப்பாக வந்து போத் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நாங்கள் டிஎன்பிசி ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாமுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். டோட்டலாக 55 ஆப்ஷனல் வந்து எந்த பேப்பராக இருந்தாலும், அதாவது என்விரான்மெண்ட், ஜியாலஜி, ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த 3 பேப்பருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு பேப்பர் சூஸ் பண்ணாலும் இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆகஸ்ட் 6 அப்போ ஜாயின் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.